Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க Naga Cooking Series-ஐ subscribe பண்ணீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. ரோட்டு கடை காளான் செய்யறதுக்கு நான் 200 கிராம் காளானை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல 200 கிராம் முட்டைக்கோஸை கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். 200 கிராம் காளானை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். காளான் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு நான் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. காளான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியா வந்தோடனே இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா காளானையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வரை நல்லா வதக்கிக்கலாம். 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காளானை இதில் போட்டுடலாம். கரண்டியை வச்சு நல்லா காளானை மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துடலாம். ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி ரோட்டு கடை காளான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா Naga Cooking Series-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.